லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Terranum Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK start from 19 lakhs, 2 BHK start from 30 lakhs. For more details, contact in description. குறி வந்து அடுத்ததாக வந்து வேட்டையனுக்கு வச்சிருக்காரு தலைவர். தப்பவே தப்பாத ஹண்டர் வண்டர் சூடுடா ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சுங்க. எனக்குலாம் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வேட்டையன் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதா சொல்லணும். பொதுவாகவே தலைவர் மைக்கை பிடிச்சி ஒரு மணி நேரம் பேசுறாரு, அதில் அரை மணி நேரம் படத்தை பற்றி ஜாஸ்தி பேசுறாரு, படத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை பற்றி பேசுறாரு. அப்படின்னா அந்த படத்தை அவர் எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத வந்து அர்த்தம். ஏன்னா ஜெயிலருக்கு இதே மாதிரி தான் பேசினாங்க. சொன்ன மாதிரியே குறி வச்ச மாதிரியே தப்பவே இல்லை. ஜெயிலர் தூக்கி சாப்பிட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு குறி வந்து அடுத்ததாக வந்து வேட்டையனுக்கு வச்சிருக்காரு தலைவர். தப்பவே தப்பாது அப்படிங்கிறதுல அவர் ஸ்பீச்சில் இருந்த கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு. ஞானவேல் சாரை பற்றி தலைவர் அப்படி புகழ்ந்து பேசுகிறாரு. நல்ல மனிதர் இவரெல்லாம் ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து ஆத்மாத்மா வேலை பார்க்கக்கூடிய ஒரு டேரக்டருங்கிற மாதிரி அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறாருன்னா இந்த படத்தை அவர் எப்படி எடுத்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். எனக்கு வந்து அதான் வேட்டையன் படத்துக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதை விட அதிகமாக தலைவரோட ஸ்பீச்சுக்கு வந்து நான் பயங்கரமாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆடியோ லான்ச்சில் கொடுக்குறாரு 1 மணி நேரம், அரை மணி நேரம்லாம் கிடையாது, 1 மணி நேரம் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. இன்னைக்கு நானும் அந்த இங்கே ஒரு 10 நிமிஷம் நின்று பேசுறதுக்கு எனக்கு காலுகையெல்லாம் வந்து உதருது. ஆனால் 74 வயசு, இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சு அப்படின்னா 74 வயசு, மைக்கை பிடிச்சி கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல், எந்த இடத்துல ஒரு சின்ன 1 நிமிஷம் ஒரு செகண்ட் ரெஸ்ட் கூட எடுக்காமல், தண்ணி குடிக்காமல் 1 மணி நேரம் பேசுகிறாருங்க. 1 மணி நேரம் பேசுறதுல வந்து ஒரே ஸ்பீச்செல்லாம் கிடையாது. அதில் வந்து ஆன்மீகம் இருக்குது, அதில் வந்து காமெடி இருக்குது, அதில் வந்து கருத்து இருக்குது, வாழ்வியல் சார்ந்த நிறைய வார்த்தைகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசுகிறாரு. கவுண்ட்ரு இடலாம் ஒரு கவுண்டரோட அடித்தார். என்னன்னா வேட்டையன் படத்துக்கு லோகேஷ் கனராஜ் வந்து ஒரு 2 மாதம் வந்து டைம் கொடுத்தாரு நம்ம தலைவருக்கு. தலைவர் சொல்கிறாரு கதை சரியாக முடிச்சிருக்க மாட்டான், அதனால தான் வேட்டையனுக்கு 2 மாதம் டைம் கேட்டோம்னா கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு கலாய். நம்ம அந்த மனசலாய பாட்டில் வந்து மஞ்சுவாரியர் மேம்லாம் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதுக்கு ஒரு கலை. ஜெயிலரில் வந்து காவாலா சாங்குக்கு தமன்னா வந்து டான்ஸ் ஆடுவாங்க, என்ன வந்து சும்மா நிக்க விட்டாரு நெல்சன் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ட்ரோல் அடிச்சிருப்பாரா. அதே மாதிரி இங்கே வந்து மஞ்சுவாரியர் மேம் டான்ஸுக்கு வந்து ஒரு ட்ரோல் அடிச்சிருக்காரு. மஞ்சுவாரியர் மேமை பற்றியும் ஒரு கலை இருக்குது. நிறைய பேரை பற்றி இதை பற்றிலாம் இவங்களை பற்றி மட்டும் இல்லைங்க, நிறைய பேரை பற்றி கலாச்சு, அவரை பற்றி கலாச்சு. நமக்கு வந்து மாசு தான் வரும், இந்த மாதிரி கருத்து படம்லாம் வராது. ஞானவேல் வந்து ஜெய்பீம்ங்கிற கருத்து படம் எடுத்திருக்காரு, நமக்கு எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் நமக்கு இந்த கமர்ஷியல் கலந்து ஒரு படம்லாம் எடுத்தார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஸ்பீச் வந்து தலைவர் வேற லெவலில் கொடுத்துருக்காரு. சீக்கிரமாக வந்து யூடியூப்ல வந்துடும், அதை நீங்கள் பாருங்கள். நான் வந்து சொல்லி தான் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு 10 நாளைக்கு தலைவர் தான் சோஷியல் மீடியா கண்டென்ட்டு. அவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்காரு, வாழ்க்கைக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காரு, காசை வந்து சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. அமிதாப் பச்சன் சாரை பற்றி ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருக்காரு. 65 வயசுல அமிதாப் சார் இன்னைக்கு இந்தியாவோட ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார் இல்லையா. கொடிகட்டி பறந்த ஒரு ஆக்டரோட வாழ்க்கையில் 65 வயசுல விழுந்த ஒரு அடி, அதுல இருந்து அவர் எந்திரிச்சு வந்தது. கடனாளியா இருந்திருக்காரு, வீட்டில் வந்து வேலை செஞ்ச வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்லாமல் இருந்திருக்காரு. 65 வயசுல அமிதாப் பச்சன் சார். அந்த ஸ்டோரிலாம் பயங்கரமா இருந்துச்சு. அதை பத்தி வந்து சமயம் வந்து சொல்லியிருக்காரு. ரஜினி சாரோட ஸ்டோரியை பத்தி ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த ஹிமாலயஸ்லயோ இங்கே வந்து ஒரு தோஹி, இந்த கழுதை வந்து இந்த துணி முடலாம் தூக்கிட்டு போகல, அதை ஒரு ஸ்டோரி கேளுங்க, அது வந்து அல்டிமேட்டா இருக்கும். அதை பத்தி வந்து பேசியிருக்காரு. அதை விடலாம் முக்கியமா அனிருத் தலைவரை லைவ்ல டான்ஸ் ஆட வச்சிருக்காரு. மனசிலாயோ இந்த டான்ஸ் ஆட வச்சிருக்காரு அனிருத். ஹிஸ்ட்ரி வந்து ப்ரோ வந்து கிரியேட் பண்ணிட்டு கிளம்பிட்டார் அனிருத் ப்ரோ. ஆமாம், தலைவர் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சில் ஏதாவது ஃபங்க்ஷனில் டான்ஸ் எல்லாம் நம்ம பார்த்ததில்ல, ஒன்லி படத்தில் ஆடி மட்டும் தான் பார்த்துருக்கோம். அதை வந்து இன்னைக்கு லைவ்ல பார்க்கறதுக்கான அந்த குடுப்பனை வந்து அனிருத் ப்ரோவே வந்து ஏற்படுத்தி கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் அனிருத் ப்ரோ. ஸோ மற்றபடி திருப்பி கம்மிங் பேக் டு தலைவர் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக. தலைவர் நிரந்தரம் அப்படி சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அப்படி அவ்வளோ படைச்சு 50 வருஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு சினிமாவுக்குள்ள வந்து ஒரு படம் எடுத்து 2 படம் எடுத்து ஒரு 10 படம் எடுத்து ஹிட் கொடுக்குறதுக்குள்ள மூச்சு திணறி முடியெல்லாம் கொட்டி போயிருது நிறைய பேருக்கு. தலைவர் 50 வருஷமா ஹீரோவே நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கமல் சார் அவங்கெல்லாம் கூட மற்ற கேரக்டர் ரஜினி சார் அப்பா கேரக்டர் நடிச்சாலும் அந்த படத்தில் அவர் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி 50 வருஷம் இந்த இடத்த தக்க வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம். அதை தக்க வச்சு 74 வயசுல இன்னமும் எனர்ஜெட்டிக்கா இப்போ சினிமாக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய 25 வயசு பசங்க கூட போட்டி போடுற போட்டியெல்லாம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. வாழ்க்கையில என்னென்னமோ எடுத்துக்கிறோமோ இல்லையோ, ரஜினி சார் கிட்ட இருந்து நம்ம எனர்ஜியை வந்து எடுத்துக்கலாம். இந்த வயசுலயும் அப்படி நிக்கணும்டா அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜி எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி தலைவரோட ஸ்பீச்
மறக்காம மிஸ் பண்ணாம வந்து நீங்க கேளுங்க, பயங்கரமா இருக்கு. வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் சூப்பரா நடந்தது. அனிருத் கொளுத்திட்டாரு. எனக்கு வேட்டையன் படத்து மேல இருந்த ஹைப் எகிரி 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 அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வந்து இருக்கு. எல்லாரும் படத்தை தியேட்டர்ல 10ஆம் தேதி செலிப்ரேட் பண்ணுவோம். தலைவர் நிரந்தரம், ஹண்டர் வண்டர் சூடுடா. கடவுளை யாரும் பார்த்தது இல்ல. போயஸ் கார்டன் போனா பாப்பாரு. எல்லாருக்கும் பிளட் குரூப் பி பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ்னா எனக்கு வந்து ரஜினி பாசிட்டிவ். ரஜினி பாசிட்டிவ். எதனால தலைவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. விசுவாசனா அன்புக்கு கட்டுப்பட்டவங்க நாங்களாம். அன்பால யாரையும் அடிக்க முடியாதுண்ணா. அன்பால யாரையும் அடிக்க முடியாதுண்ணா. நான்லாம் அன்பு. எங்க வீட்டுல 7 பேரு. ராஜா, ரமா, ராதா, ரவி, ரஜினி, ராஜேஷ், ரமேஷ் எல்லாம் ராலே பேரு. வெறி பிடிச்சவங்க. ரஜினி சாரோட வெறி பிடிச்சவங்க. எங்க குடும்பமே அதான். அந்த நான் இன்னும் தாத்தாவே ஆயிட்டேன். இன்னும் நான் கல்யாணம் பண்ணல. என் தலைவர் பாபா சார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பொண்டாட்டி, குழந்தைங்க, மாமா, மச்சான் உறவு வைக்கிறது ஒரு கட்டி விரல வந்துட்டு போலன்னு. அதே தான் பாலிசி நான் பிடிச்சின்னு. விஸ்வாசினா அவர் சொல்ற ஒண்ணு நான் செஞ்சுதான் இருப்பேன். அவரு எனக்கு 6 வேளாண் முடிச்சிருக்கு, 2 எலும்பு முடிச்சிருக்கு. இருந்தாலும் கட்டுப்படாம என் தலைவரை பார்க்க வந்தேன். ஏன்னா கடவுளை பார்த்தா இது சரியாயிடும். அதனால பாபாஜியை பார்த்துட்டு அதுக்கு மேலே எனக்கு சரியாயிடும். அதான் கவலைப்பட. அவ்வளோதான். அவர் வந்து சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே எனக்கு ஆசீர்வாதம் பட்ட மாதிரி. எனக்கு செல்லுல பார்த்தாலே என் தலைவரை பார்த்து காலையில இருந்தோன்னு ரஜினி ரஜினின்னு சொன்னாலே எனக்கு போதும். நீங்க ரஜினின்னு சொன்னீங்கன்னாவே போதும். ரஜினின்னு சொன்னீங்கன்னா உங்க உயிரை கொடுத்துருவேன். நான் என்னை பார்த்தது அவர் தான் பார்த்தாரு எப்படி ஆடுன்னு. அவர் பேசுனதெல்லாம் ஞாபகம்லாம் இல்ல ப்ரோ. அவரை பார்த்து அப்படியே மெய் மறந்து போய் நின்றதுதான் ப்ரோ. 2 கண்ணு பத்தல ப்ரோ. பார்க்க மதுரை ஸ்லாங்ல கேக்குறது சூப்பரா இருக்கு. என்ன சொல்லுது? அது திருநெல்வேலி ப்ரோ. தலைவர் நிரந்தரம் தான் எப்பயுமே. மதுரை தலைவர் கோட்டை தான். அவ்வளவுதான். யாரு வந்தாலும் சரி வரலைனாலும் சரி தலைவர் தலைவர் தான். அவருக்கான இடம் எப்பயுமே எல்லா ஏரியாலையுமே இருக்கும். அவர் நடிக்கிறாரு, நடிக்கல, திருப்பி ரெஸ்ட் கொடுக்குறாரு, 3 வருஷம் கழிச்சு திருப்பி வருவாரு. அதெல்லாம் இல்ல. எப்ப வந்தாலும் தலைவர் படம் தான். சூப்பர். காசாமி இருந்தாதான் எல்லா ஆசாமியும் ஆமா சாமி தான். சூப்பர் ஸ்டார்னா அவர் ஒரு ஆள் தான் ஐயா. தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா லெவலில் அவர் ஒரு ஆள் தான். நம்பர் 1. யாரும் வர முடியாது. அவர் இடத்துக்கு யாரும் ஈடு செய்ய முடியாது. தலைவர் பார்க்கறதுக்காக வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க 74 வயது எப்படி எனர்ஜினுங்க. 74 வயசு கிடையாதுங்க. 75 வயது இளைஞர் அவர். கரெக்ட். 75 வயசு இளைஞரை இப்போ நேரில் பார்த்து சொல்லிருக்கோம். அதை நம்ம படத்தில் பார்க்க போகிறோம். அவர் எனர்ஜி எப்படி இருக்கு என்னது எல்லாமே அந்த படத்துல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தலைவர் ஆனர் பாத்தீங்களா? அதான் சூப்பர். படம் வெற்றி பெற எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே. थैंक यू தலைவா. எனக்கு வந்து அவர் பாடினது அது எல்லாமே நம்ம நார்மலா அவரோட வந்து ஒரு இது இருக்கும். அவர் இறங்கி வரும்போது கூட எனக்கு தெரியல தலைவர் எழுப்புவாருன்னு. அவர் எந்திரிச்சதும் ஐயோ 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 அந்த மாதிரி எந்திரிச்சதும் அவர் எந்திரிச்சு சுத்தி ஆடினாரு மாதிரி. அவர் ஆடினதை நான் கூலியில அந்த கூலி இதோட வீடியோல பார்த்தேன். இப்ப அந்த வீடியோல பாக்குறதுக்கு இப்ப நான் நேர்ல பாக்குறதுக்கும் என்ன அறியாமே நான் கத்திருக்கேன். தலைவா என்னை பார்த்தலைவா என்னை பார்த்தலைவா அத்தனை பேரத்துல நான் மட்டும் என்னை பாரு கத்திட்டு அந்த மாதிரி அவர் எப்படியாவது ஒரு பாத்திர மாட்டாங்களா. அதான் ஒரு கோயிலுக்கு போனோம்னா சாமியை பார்ப்போம். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். டெரனம் ஹோம்ஸ் இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 19 lakhs, 2 BHK ஸ்டார்ட் ஃப்ரம் 30 lakhs. For more details, contact in description.